ரஹீம். காதல் என்ற தலைப்பிலே 8 நிமிடம் என்பது குறைவில் மிக குறைவு. இரவு முழுக்க பேச வேண்டிய, உரையாட வேண்டிய, பூரித்து போக வேண்டிய, சிலாகித்து போக வேண்டிய வார்த்தைகள். இருந்தாலும் அண்ணனின் வழிகாட்டின் ஆணைக்கிணங்க வார்த்தைகளை சுருக்கிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபி அவ்வலி கலாமினா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபி அவ்ஸதி கலாமினா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஃபி ஆகிரி கலாமினா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதே நேரத்திலே முழு உலகத்திலும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற நாவுகள், புகழுகின்ற நாவுகள், ரசித்து சிலாகித்து துதிப்பாடுகின்ற நாவுகள் இன்னும் எவ்வளவு செய்தாலும் பத்தாது என்று சொல்கின்ற அளவிற்கு நடந்து கொண்ட இந்த வேளையிலே நாமும் சில வார்த்தைகளை பெருமானாரை பற்றி பேசுவோம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, என்னோட அண்ணன் அவர்கள் சொன்னதை போல உலகத்திலேயே ஒரு நபரை காதல் கொள்வதற்கு, நேசிப்பதற்கு மிக தகுதியான ஒரு நபராக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அத்தனை தகுதிகளும் உள்ளடக்கிய ஒரு மாமனிதர் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தன்மைகள். ஒருவரை காதலிப்பதற்கு அழகு தேவையா? எம்பெருமானாரை விட அழகானவர் யாரும் இல்லை உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இரவுல போறாங்க, திடீர்னு ஒரு நாள் வெளியே வராங்க. கடுமையான இருட்டு. திடீரென்று கண் முன்னே தோன்றியது ஒரு பௌர்ணமி. வானத்தில் உள்ள பௌர்ணமி அல்ல, உலகத்தின் பௌர்ணமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் பெருமானாரை ஒரு கண்ணிலேயும் மறு கண்ணிலே பௌர்ணமியை பார்க்கிறேன். இரண்டையும் பார்த்து 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 விட்டு சொன்னார்கள், பௌர்ணமியை விட மிக அழகாக, வசீகரமாக, மிக அழகாக இருந்தார்கள் எங்களுடைய தலைவர் சர்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகால் நீங்கள் காதலிக்க வேண்டுமா? பெருமானாரை காதலியுங்கள். ஒருவரை காதலிப்பதற்கு குணம் தேவை. நல்ல கேரக்டருங்க. ஏங்க அந்த பொண்ணை பிடிச்சிச்சு? ரொம்ப கேரக்டரா நடந்துகிட்டாங்க. எங்கள் பெருமானாரை விட குணமானவர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 13 ஆண்டுகள் கொலை செய்வதற்கு, அவதூறு சொல்வதற்கு என்னென்னமோ திட்டம் தீட்டார்கள் மக்காவாசிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே செல்கிறார்கள். 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கடக்கிறது. மக்காவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் அவர்களுக்கு வெற்றி பரிசாக கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிற்குள்ளே வரப்போகிறார்கள். வெற்றி படையோடு வரப்போகிறார்கள். கொஞ்சம் இங்க கவுனிங்க. காதல் பேச்சுல சில வாரம் தவறி போச்சுன்னா அது முழுமையாகாது. மக்கால எல்லாரும் பேசிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம வச்சு செஞ்சதுக்கு இன்னைக்கு நமக்கு பழி வாங்க போறாங்க, நம்மளை கொலை செய்ய போறாங்க, சிறைபிடிக்க போகிறார்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சொல்லால் சொல்லிக் கொண்டு நுழைகிறார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, உங்கள் யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன், எல்லோரையும் மன்னித்து விட்டேன், இன்று உங்களை தண்டிக்கின்ற, பழிவாங்குகின்ற எந்த விதமான உணர்வும் எனக்கு இல்லை என்றார்கள். உலகத்தில் ஒரே ஒரு மாமனிதனை இப்படி காட்ட முடியுமா? அது மாத்திரம் இல்ல, நாம பொதுவா ஜெயிச்சிட்டோம்னா காலர் தூக்கி விட்டு நடந்து வருவோம். பெருமானார் பணிவை, குணத்தை செயலால் மாத்திரமல்ல, சொல்லால் மாத்திரமல்ல, செயலால செஞ்சு காமிச்சாங்க. நபி உள்ள கால வைக்கும் பொழுது தலை குனிஞ்சு வந்தாங்க. வெற்றி பெற்ற மாமனிதர் ரசூலுல்லாஹ் மக்காவிற்குள்ளே வருகிறார்கள். எதிரிகளுக்கு முன்னே உள்ளே வருகிறார்கள். எதிரிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது தலையை நிமிர்த்தி அல்ல, பணிவோடு தலையை தாழ்த்தி வந்து சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. மக்காவாசிகள் இதை பார்த்து சொன்னார்கள், உலகத்திலேயே இதை விட நற்குணமான நபரை முஹம்மதை போல நாங்கள் பார்க்கவில்லை என்றார்கள். ஒரு நபரை நீங்கள் காதலிப்பதற்கு குணத்தை நீங்கள் தேர்வு செய்தால் எம்பெருமானாரை விட குணத்தால் உயர்ந்தவர் யாரும் இல்லை. அதனால அன்பு கொள்வதற்கும் பாசம் கொள்வதற்கும் எங்கள் பெருமானார் போதும். நான் நிறைய விஷயங்களை திரட்டி கொண்டு வந்தேன், ஆனால் எனக்கு நிமிடங்களோ சொற்ப நிமிடங்கள். 2 சின்ன உதாரணங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானாரை எப்படி காதலித்தார்கள் சஹாபாக்கள், எப்படி நாம் காதலிக்க வேண்டும், உயிரிலும் உயிராக. நபியை புகழ்வது கூடுமா?
பித்அத்தா என்று காரசாரமான ஒரு சில வாதங்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கள் புகழ்ந்தார்களா என்று கேட்கிறார்களே, சஹாபாக்கள் நபியின் வியர்வை குடித்தார்கள், தடவினார்கள், உடம்பிலே நகத்தை எடுத்துக்கொண்டார்கள், முடியை எடுத்துக்கொண்டார்கள், பெருமான ரத்தத்தை குடித்தார்கள். அவ்வளவு எல்லாம் எங்களால் செய்ய முடியாத பலகீனத்தால் நாங்கள் இன்று புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிஜாமானா என்னங்க? ரத்தம் குத்தி கப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அது சுன்னத். பெருமானார் ரத்தம் குத்தி எடுக்கிறாங்க, எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சிறிய வயதுடைய சஹாபி வராரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவனே சொன்னாங்க, அப்துல்லா இங்க வாப்பா அப்படின்னா. கூப்பிட்டு சொன்னாங்க, இது நான் ஹிஜாமா எடுத்த ரத்தம், இந்தா உன் கையில கொடுக்கிறேன், இது யார் பார்வையிலும் படாமல் ஊற்றி விடு. என்ன வார்த்தைங்க சொல்லுங்க? யார் பார்வையிலும் படாமல் ஊற்றி விடு. நாம் யா ரசூலல்லாஹ், நபியோட ரத்தத்தை வாங்கிட்டு போறாங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். போய் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஊத்து போயிட்டாங்க. அப்ப யோசிக்கிறாங்க, எனக்கு மூத்த சஹாபாக்கள் பெருமானாரின் வேர்வை தடவிக் கொள்கிறார்கள், நகத்தை எடுத்து முத்திக் கொள்கிறார்கள், பெருமானாரின் முடியை முத்தமிடுகிறார்கள். இதெல்லாவற்றையும் விட உயர்ந்தது பெருமானாருடைய ரத்தம். இதை திரும்ப கிடைக்குமா என்று குடித்து விடுகிறார்கள். என்ன செஞ்சாங்க? குடிச்சிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பெருமானாருடைய பிரியம். வந்தாங்க பெருமானார்கிட்ட. நபி கேட்டாங்க, என்னப்பா அப்துல்லா, என்ன செஞ்ச ரத்தத்தை? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொன்னீங்க? நபி என்ன சொன்னாங்க? யாரும் பார்க்காத இடத்துல வச்சிருங்க, நீ ஊத்திருங்க. நீங்க, நான் யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் வைத்து விட்டேன். வயிற்ற பிளந்து பார்க்க முடியுமா ரத்தத்தை? குடிச்சுட்டாங்க. நபி திரும்ப கேட்டாங்க, குடிச்சியா ரத்தத்தை அப்படின்னாங்க. நடுநடுங்கி போனார் அப்துல்லா. சொன்னார், யா ரசூலுல்லாஹ், மீதுள்ள பிரியத்தினால் குடித்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், லம் தமஸ்ஸகன் நார், அப்துல்லாவே, உன்னுடைய தோலை, உன் உடம்பை நரகத்தின் நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் பிரியத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். நான் ஒருவேளை சஹாபாக்கள் காலத்தில் பிறந்திருக்கலாமே என்று உங்களுக்கு எல்லாம் தோன்றும். யோசித்து பாருங்கள், சஹாபாக்கள் காட்டிய அன்பை போல நம்மால் காட்டிவிட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. யார் வீட்டுல தங்குறது? யார் வீட்டுல தங்கினாங்க? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல தங்குறாங்க. தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படுது. இப்ப அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய வீடு எப்படின்னா, கீழே மேல, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. நபி சொன்னாங்க, என்னால மேல போயிட்டு வர முடியாது, நான் கீழே தங்கிக்கிறேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்ப்பகுதியை தேர்வு செய்து படுத்து விட்டார்கள், உறங்கி விட்டார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் மேல் பகுதியில் உறங்கவில்லை, எந்திரிச்சு நடக்க கூட இல்லை. சொல்றாங்க, அனம்ஷி அலா ஃபௌகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரின் தலையின் மீது நாம் நடப்பதா? அல்லாஹ் அக்பர். பெருமானாருடைய தலையின் மீது நாங்கள் நடப்பதா? என்ன செஞ்சாங்க? யாரும் எந்திரிக்கல. ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாங்க. ஒரு ஓரமா இரவு கழிச்சாங்க. எப்படா விடியும் பார்த்தாங்க. ஏன்? பெருமானார் கீழே உறங்குகிறார்கள். விடிஞ்சதோ இல்லையோ, அபு அய்யூப் அல் அன்சாரி ஓரோடி கீழே வந்தார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்கள் தலைக்கு மேல் எங்கால் தங்கிட முடியாது யா ரசூலல்லாஹ். நபி சொன்னாங்க, இல்ல இல்ல, எனக்கு கீழே தங்குவதுதான் எனக்கு இலகுவாக இருக்கும். அபு அய்யூப் அல் அன்சாரி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மேலாக நடக்க மனம் வரவில்லை, தூங்க மனம் வரவில்லை, உங்கள் தலைக்கு மேல் இருப்பதை போல தோன்றுகிறது யா ரசூலல்லாஹ். அப்படியா? சரிப்பா. நபி மேல போயிட்டாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி சொல்றாங்க, ரிவாயத்திலே சஹாபாக்கள் சொல்றாங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தார் பெருமானாருக்காக உணவு சமைத்து அனுப்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தட்டிலே சாப்பிட்டு விட்டு திரும்பி அனுப்புவார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள் குடும்பத்தாரிடத்திலே, என் குடும்பத்தார்களே, பெருமானாருடைய விரல்கள் இந்த தட்டிலே எந்த இடத்திலே பட்டது? சொல்லப்படும், பெருமானார் இந்த இடத்தில் கை வைத்து சாப்பிட்டார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி பெருமானார் பட்ட அதே இடத்திலே கை வைத்து சாப்பிடுவார்கள். இந்த வழமை பல நாட்கள் நடந்தது. பெருமானார் தொட்ட விரல்கள் அந்த இடத்தில் என் விரல் பட வேண்டும், பெருமானார் வாய் வைத்த அந்த இடத்தில் என் வாய் பட வேண்டும். இதல்லவா பிரியத்தின் உதாரணம்? இதல்லவா பிரியத்தின் உதாரணம்?
அதனால தான் குர்ஆனில் ரலியல்லாஹு அன்ஹும் ரது அன்ஹு என்று வருகிறது. ஒரு கட்டத்துல செய்தி முடிக்கணும், ஹதீஸ முடிக்காம போயிடக்கூடாது, குற்றமா போயிடும். அந்த ரிவாயத்துல கடைசியில் வருது பாருங்க, ஒரு நாள் மேல உணவு போகுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அனுப்பிடுறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி வராங்க, நபி சாப்பிட்டாங்களா? நபி சாப்பிடலையா? நபி சாப்பிடலையா? சரி, என்ன நீ போய் கேட்டுடுவான், நம்மள மாதிரி சொல்றது இல்ல, பிரியத்தின் அடையாளம். ரிவாயத்தில் வருகிறது, விரண்டு விட்டார்கள், பயந்து விட்டார்கள். என் உயிரிலும் உயிரான என் உயிர் சாப்பிடலையா? என் ஈரக்குலை சாப்பிடலையா? அவங்களே எஞ்சி ஓடுனாங்க மேல. யார் சொல்லலாம், ஏன் சாப்பிடல, என்னாச்சு, ஏதாவது கஷ்டம், கோபமா? நம்ம என்ன செய்வோம், கிடக்குறா ஒரு வேலை சாப்பிட என்ன ஆயிருப்போகுது, நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டோம் பாரு, எத்தனை நாளா கேட்போமா இல்லையா? மேல போயிட்டாங்க, யாரும் சொல்ல, என்னாச்சு, ஏன் சாப்பிடல? சொன்னாங்க, அதுல பூண்டு இருக்குது, எனக்கு பூண்டு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஹராம் இல்ல, பூண்டு ஹராம் இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி அக்ரஹு மா துக்ரஹ், வல்லாஹி அக்ரஹு மா தக்ரஹ். யா ரசூலுல்லாஹ், வாழ்க்கை நீங்கள் எதை வெறுத்தீர்களோ நான் வெறுத்து விட்டேன். இதுதானப்பா நேசம், காதலின் உச்சம், காதலின் உண்மையான அடையாளம். தன் காதலிக்கு, தன் காதலனுக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கும் பிடிக்கல. நபிக்கு ஹராம் பிடிக்கல, நபிக்கு வட்டி பிடிக்கல, நபிக்கு ஆபாசம் பிடிக்கல, நபிக்கு எந்த விதமான அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, நபிக்கு எதுவும் பிடிக்கல. சொன்னாங்க, வல்லாஹி அக்ரஹு மா தக்ரஹ், உங்களுக்கு பிடிக்கலையா, எனக்கும் பிடிக்கல. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு வாழ்க்கையில பூண்டு சாப்பிடுங்க. இதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்த பிரியத்தின் உச்சம். அல்லாஹ் இது போல எங்களுக்கும் நபிகளாரை நேசிக்கின்ற பாக்கியம் தருவாயாக. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நச்சென்று முடிக்கிறேன். நபியை புகழலாமா வேண்டாமா? நபியை புகழலாமா வேண்டாமா? புகழாமல் காதல் உருவாகாது, புகழாமல் காதல் உருவாகாது. காதல் உருவாகிவிட்டால் புகழாமல் இருக்க முடியாது. காதல் உருவாகிவிட்டால் பெருமானாரை தவிர எந்த படைப்பையும் நாங்கள் புகழ மாட்டோம். ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஷேக் அஹ்மத் புசைலி சொன்னார்கள், ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாங்க. சொன்னார்கள், அற்புதமான வாசகம், உலித ஃபீ மக்கத ஃபகர்ரமஹா. எல்லாம் சொல்றோம்ல, மக்கா முக்கர்ரமா, மக்கா முக்கர்ரமான்னு. சொன்னார்கள், உலித ஃபீ மக்கத ஃபகர்ரமஹா. மக்காவில் பெருமானார் பிறந்தார்கள், அதனால் மக்கா சங்கையானது. வஹாதர இலல் மதீனா ஃபனவ்வரஹா. மக்கத் மதீனத்துல் முனவ்வரான்னு சொல்றோம் இல்ல, சொன்னார்கள் நபி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், அதனால் அது ஒளிமயமானது. வஸகன குலூபகும் வ குலூபனா. பெருமானார் நமது உள்ளத்தில் இறங்கி விட்டார்கள், ஃபனவ்வரஹா. நம் உள்ளத்திலே பெருமானார் இறங்கி விட்டார்கள், அதனால் நம் உள்ளம் பிரகாசமாகி விட்டது. ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரி வ அஹ்லிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.